வணக்க மக்களே, இளநீருடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ அதிகரிச்சுட்டு வரக்கூடிய கோடை காலங்களில் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த தர்பூசணி, முலாம்பழம் இது போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். அது கூட நீங்கள் தினமும் குடிக்க வேண்டிய ஒரு குளிர் பானம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இளநீர் தான். இளநீர் நீங்கள் தினமும் குடிக்கலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. அதற்கு மாறாக பல விதமான பிரச்சனைகள் நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இளநீர் குடிக்கிறது என்னென்ன விதமான நோய்கள் குணமடையுது, வராமல் தடுக்கப்படுதுன்னு பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிற்றுப்போக்கை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு இளநீரை எடுத்துக்கலாம். வயிற்றுப்போக்கு அதிக அளவில் இருக்கும்போது நீர் சத்து அதிக அளவில் குறைவதால் இளநீர் அருந்துவது அந்த மாதிரி டைமில் ரொம்பவே நல்லது. இளநீரில் அமினோ அமிலங்கள், என்சைம்கள், அப்புறம் சாப்பிடக்கூடிய நார் சத்துக்கள், விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கனிமங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மேலும் இந்த இளநீரில் இருக்கக்கூடிய நல்ல அளவினால எலக்ட்ரோலைட், பொட்டாசியம் உடம்புல வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய எலக்ட்ரோலைட்டை குறைபாட்டை நீக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வயிற்றுப்போக்கு பிரச்சனையை குணப்படுத்திக்கொள்ள வராமல் தடுக்க இளநீரை எடுத்துக்கோங்க. எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இளநீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இளநீரில் குறைந்த அளவே கொழுப்பு இருக்கிறதால நீங்கள் இந்த இளநீரை குடிக்கும் போது வயிறு நிறைந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதனாலே நீங்கள் அதிகம் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட முடியாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இளநீரை குடிக்கும் போது இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள், உங்களுக்கு இயற்கை ரசாயனங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கொழுப்புகளை குறைச்சி உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கட்டுக்கப்பாக நீங்கள் உடல் அமைப்பை வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இளநீரை குடிங்க. நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு, இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இளநீரை எடுத்துக்கோங்க. இளநீரில் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதாலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த இளநீர் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள்லாம் இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. வைரஸ் நோய்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்கள் இளநீர் குடிங்க, சரி பண்ணிக்கலாம். சளி, காய்ச்சல் மற்றும் ஹெர்ப்ஸ், அப்புறம் இது ரெண்டுமே சில வைரஸ் கிருமிகள் நம்ம உடலை தாக்குவதால் ஏற்படுது. ஸோ இளநீரை நம்ம குடிக்கும்போது ஆன்டி பாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சளி, காய்ச்சல் போன்ற வைரஸ் காய்ச்சலில் நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இளநீரை குடிங்க. உடல் வறட்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோடை காலங்களில் இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கோடை காலங்களில் தினமும் கூட இளநீரை குடிக்கலாம். இதன் மூலமாக நீர் சத்து உங்களுக்கு கிடைக்கிற ஆரம்பிக்கிறதால உடல் வறட்சி அடையாமல் இருக்கும். ஸோ உடல் வறட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நீர் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வராமல் தடுத்து உடல் வறட்சி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குன்னா இளநீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கொள்ள வராமல் தடுக்க இளநீரை எடுத்துக்கோங்க. இளநீரில் வளமான அளவு பொட்டாசியம் இருக்கிறதால இது கூடுதல் ரத்த அழுத்தம் மற்றும் வாதத்திற்கு நல்ல மருந்தாக அமையுது. ஸோ இந்த ரத்த அழுத்தம் சம்பந்தம், இந்த வாதம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்க வராமல் தடுக்கிறதுக்கு இளநீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு, ஸோ அந்த சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா அதை கரைத்து வெளியேற்றுறதுக்கு இளநீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் இளநீரில் அதிகம் இருக்கிறதால இது சிறுநீரகத்தில் கற்கள் வருவதை தடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தினமும் இளநீர் குடிங்க காலையில். அப்படி நீங்கள் குடிக்கும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வெளியேற்றப்படும். சரும பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு இளநீரை பயன்படுத்தலாம். பருக்கள், புள்ளிகள், சுருக்கங்கள் மற்றும் படை போன்ற சருமங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்கள் இளநீரை இரவில் படுக்கும்போது அந்த புள்ளிகள், பருக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் நீங்கள் இளநீரை தடவிட்டு படுங்க. காலையில் நீங்கள் எழுந்தும் அந்த தடவிட்டுக்கூடிய இடத்துல நீங்கள் கழுவணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் 3 வாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சரும பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். இந்த பருக்கள், புள்ளிகள், சுருக்கங்கள் இது எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இளநீரை அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் அதை கழுவிடுங்க, சரியாக போயிடும். புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க இளநீரை எடுத்துக்கலாம். சில ஆய்வுகளின்படி இளநீரில் சைட்டோகைன்கள் இருக்கிறதால முதுமை தோற்றத்தை தடுக்கிறதுக்கும், கார்சினோஜெனிக் மற்றும் த்ரோம்பாட்டிகளை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் இதில் இருக்கக்கூடிய செலினியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய்க்கு எதிராக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் புற்றுநோயை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க இளநீரை எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ராலை நீங்கள் குறைக்கிறதுக்கு இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ மிருகங்களை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளின்படி இளநீரில் உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் ரத்த அழுத்தம், பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் ப்ரெஷர் அதை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெறும் தொடக்க நிலையில் தான் இந்த ஆராய்ச்சி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் மற்ற பானங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இளநீரை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இயற்கை ரசாயனங்கள் நிறைய இருக்கிறதால உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். பொலிவான சருமம் நீங்கள் பெறுவதற்கு இளநீரை எடுத்துக்கலாம். ஸோ இளநீரில் கால்சியம், இரும்பு, மேங்கனீஸ், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற கலவைகள்லாம் இருக்குது. இந்த அளவு உங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கனிமங்களினுடைய கலவை ஆரஞ்சு போன்ற பழங்களை விட அதிகமாகவே இந்த இளநீரில் இருக்குது. ஸோ இது உங்களுடைய சருமத்தை பொலிவாக ஷைனிங்காக மின்ன வைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இளநீரை எடுத்துக்கோங்க.
உங்களுடைய உடல் அமைப்பை சுறுசுறுப்பாக்க வைக்கிறது, பல நோய்களை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சரும பாதுகாக்கவும் இளநீர் வந்து உதவிகரமாக தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் மனமளத்திற்கும் இளநீரை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.